போல் டிஷர்ட் மேட்ச்சு நத்தம் சேலஞ்சர் விசஸ் நத்தம் அரசி. ரெண்டு டீமுமே வெயிட் அண்ட் டீம் தான். இந்த மேட்ச்சுக்கு வந்து 4 ஓவர் கொடுத்துருக்காங்க. 3 பவுலர் யூஸ் பண்ணோம். நத்தம் சேலஞ்சர் ஓப்பனிங் பவுலரா கர்ணன், அதே மாதிரி நத்தம் அரசிக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேனா நம்ம பாண்டியன் பிரகாஷ். ஃபர்ஸ்ட் ஓவர் போட கர்ணா ஸ்ட்ரைக்கில், பாண்டி நான் ஸ்ட்ரைக்கில், பிரகாஷ் ஓவர் ஸ்ட்ரைக்கில். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் லெக் பை டாட் பால். முதல் பாலே டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க கர்ணா. செகண்ட் ஒன் அதே லைன் டாட் பால், பேக் டு பேக் தொடர்ச்சியாக 2 பால் தட்டி போட்டிருக்காங்க ரமேஷ். தேர்ட் ஒன் ஸ்லோயர் சரியான ஹைட்ல போய் பிடிக்கல. 6க்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். அங்க ஒரு 6 தொடர்ச்சியா 2 பால் தட் மேல வெயிட் பண்ணி கரெக்டா மிட் மிடில்ஸ்ல ஒரு 6 பதிவு பண்ணிருக்காங்க பாண்டி. ஃபோர்த் ஒன் அதே முடிச்சு டிஃபென்ஸ் லாங் ஆஃப்ல போயிருக்கு. 2க்கான வாய்ப்பு பார்ப்போம். ஒரு ஷாப் கண்டிப்பா எடுக்கல, 2 எடுப்பாங்க ஈஸியா. ஒழுங்கா வரல, ஈஸி. ஃபிஃப்த் ஒன் ஃபைனல்ல திருப்பி இருக்காங்க. சரியான ஹைட்ல போயிருக்கு. ஸ்கொயர்ல 6க்கான வாய்ப்பு பார்ப்போம். அங்க ஒரு 6 பேக் டு இந்த ஓவர்ல மட்டும் 2 6 பதிவு பண்ணிருக்காங்க பாண்டி. லாஸ்ட் ஒன் ஒயிட் பாலை விரட்டி இருக்காங்க. ஸ்கொயர் லெக்ல போயிருக்கு. கேப்லன்னு சொல்லலாம். 2க்கான வாய்ப்பு பார்ப்போம். இந்த பாலை எடுக்கல, கண்டிப்பா 2 எடுத்துருவாங்க. தப்பான த்ரோ போயிருக்கு. ஈஸி டபுள். ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு. விக்கெட் லிஸ்ட் பண்ணாம 16 ரன் கொண்டு வந்திருக்காங்க பாண்டியன் அண்ட் பிரகாஷ். பட கர்ணா ஸ்ட்ரைக்ல பிரகாஷ் ஓவர் ஸ்ட்ரைக். ஃபர்ஸ்ட் ஒன் நல்லா திரும்பிச்சு அருமையான ஸ்லோயர்ல போட்டு முதல் பந்திலே ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காங்க கர்ணா. பிரகாஷோட விக்கெட் நேரத்துல நல்ல வேரியேஷன் சொல்லலாம். செகண்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் சரியான ஹைட்ல விக்கெட். 6க்கான வாய்ப்பை பார்ப்போம். அங்க பிடிக்க முடியல. அங்க 6 கொடுத்திருக்காங்க லைன் நம்பர். இவர் சந்தித்த முதல் பந்திலே ஒரு 6 பதிவு பண்ணிருக்காங்க பேட்ஸ்மேன். விக்கெட் 6 மேட்ச் சொல்லலாம். யாக்கர் லென்த்ல போட்டு ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காங்க. கம்பேக் கொடுத்துக்க சொல்லலாம். ஒரு 6 அடி பேட்ஸ்மேன் இந்த இடத்துல விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காங்க கர்ணா. இந்த ஓவர்ல மட்டும் 2 விக்கெட் எடுத்து கொடுத்தா சொல்லலாம். இது வரையும் பேட்ஸ்மேன் கிளியர் பண்ணிருக்காங்க சொல்லலாம். 6க்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். அங்க ஒரு 6 இவர் சந்தித்த முதல் பந்திலையும் ஒரு 6 பதிவு பண்ணிருக்காங்க ஆனந்த். நெக்ஸ்ட் ஒன் அதே முயற்சி நல்ல வெரிசன்ல போட்டு விக்கெட் அப்பீல் பண்றாங்க. டாட் பால் ஒரு 6க்கு அப்புறம் டாட் பாலை பதிவு பண்றாங்க கர்ணா. டைமிங் அடிச்சு ஆஃப் சைடுல போயிருக்கு. ஒரு சிங்கிள் கிடைக்கும். குட் ஸ்டாப் தினா. சிங்கிள். 2 ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு. ஸ்கோர் 29. 2 விக்கெட். தேர்ட் ஓவர் பட சிலம்பு அருண் ஸ்ட்ரைக்ல சைக்கிள் ஆனந்த். ஃபர்ஸ்ட் ஒன் ஒயிட் பால் விரட்டினா பார்த்தாங்க. லெக் பை டாட் பால். செகண்ட் ஒன் ஆஃப் சைடு தூக்கி விட்டுருக்காங்க. 2க்கான வாய்ப்பும் பார்ப்போம். கண்டிப்பாக 2 எடுக்க பார்ப்பாங்க நினைக்கிறேன். எனக்கு முயற்சி ஈஸி டபுள். தேர்ட் ஒன் குட் ஷாட் லாங் ஆனில் போயிருக்கு. ஒரு விக்கெட்டுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பிடிக்க வேண்டிய கேட்சை மிஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக 2 எடுக்க பார்ப்பாங்கன்னு நோ சொல்லிட்டாங்க. ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைக்கில் பாண்டி. லாங் ஆஃப்ல போயிருக்கு இந்த முறை. ஒரு ஸ்டாப் கர்ணா. சிங்கிள். பேக் டு பேக் தொடர்ந்து 2 சிங்கிள் கொண்டு வந்திருக்காங்க இந்த நேரத்தில். நல்ல ஸ்லோயர் ஒரு சிங்கிளுக்கு அப்புறம் அருமையான விரிசலில் போட்டு டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க சிலம்பு. லாஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் ஆனந்த். டாட் பால் கடைசி ஒரு பந்தியும் டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க சிலம்பு. 3 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 33. 2 விக்கெட்டு. லாஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஓவர் சீட்லேருந்து ஸ்ட்ரைக்கில் பாண்டி. லாக்கிங் சரியான ரைட்ல நேரு வாங்கல. ஒரு 6க்கான வாய்ப்பை பார்ப்போம். அங்க ஒரு 6 அந்த பில்டிங் மேலே போய் அடிச்சுட்டு இந்த ஓவரில் முதல் பந்தே ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காங்க பாண்டி. செகண்ட் ஒன் அதே முயற்சி கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காங்க. 2க்கான வாய்ப்பும் பார்ப்போம். ஒயிட் பிளஸ் ஒரு ஸ்ட்ரைக்கில் ஆனந்த். யாக்கிங் லென்த் லாங் ஆஃப்ல போயிருக்கு. சிங்கிள் டபுளோ மற்றவங்க பார்ப்போம். குட் கர்ணா நோ சொல்லிட்டாங்க பாண்டி. ஒரு சிங்கிள். டைமிங் அடிச்சு ஃபைனல் திருப்பி இருக்காங்க. 4க்கான வாய்ப்பு பார்ப்போம். விரட்டி போயிருக்காங்க. அங்கே ஒரு 4 டைமிங் பாலை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லலாம் பாண்டி. இந்த ஓவரில் மட்டும் ஒரு 6 ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்க டீமில் 2 விக்கெட் போனாலும் இவங்க 2 பேட்ஸ்மேன் சரியான பார்ட்னர்ஸ் சொல்லலாம். விக்கெட்டே விடாமல் நல்லா ஸ்டாண்ட் பண்ணி ஸ்கோர் அவங்க டீம் கண்டி அதிகமாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. போன பால் வைடு பேட்டு உருவிருச்சு. ஒரு சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள்
ஃபிஃப்த் ஒன் ஸ்லோயர் சாரி ஹைல வில்லெக்ஸ் ஆறுக்கான வாய்ப்பு பாப்போம். அவுட் ஆஃப் ஸ்டேடியம் ஆஃப் 6 கிளியர் பண்ணிக்கலாம் சொல்லலாம். ஆனந்த் ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காங்க இந்த ஓவரில். லாஸ்ட் ஒன் எடுத்து அடிச்சுக்கலாம் சொல்லலாம். சில பேருக்கு லெக்ஸ் இல்லை 6 கடைசி 2 பந்தையும் 2-6 பதிவு பண்ணியிருக்காங்க ஆனந்த். 4 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 60, 2 விக்கெட்டு. 4 ஓவருக்கு 60 நடணும். ஃபர்ஸ்ட் ஓவர் பட ஆனந்த் ஆரம்பிச்சிக்கலாம் சைக்கிள் ஆண்டிச்சாமி நான் சைக்கிள் சிலம்பு ஃபர்ஸ்ட் ஒன். அருமையான வீச்சில் போட்டு முதல் பாலை டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க ஆனந்த். செகண்ட் ஒன் அதே லைன் டாட் பால் பேக் டு பேக் தொடர்ச்சி 2 பால் டட் பண்ணி போட்டிருக்காங்க ஆனந்த். தேர்ட் ஒன் எடுத்து அடிச்சுதான் சொல்ல சாரியான ஹைட்ல போயிருக்கு. ஒரு 6க்கான வாய்ப்பு பார்ப்பாங்க. அங்கே லைன்லேருந்து அருமையாக கேட்ச் கொடுத்து சொல்லலாம். குட் கேட்ச் 2 பால் டட் பண்ணி அடுத்த பாலை விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க ஆனந்த். ஆண்டிச்சாமியோட விக்கெட் அந்த இடத்துல. நியூ பேட்ஸ்மேன் லெஃப்டி தீனா ஆப்ஷன் தூக்கி விட்டுருக்காங்க. குட் ஷாட் 2 முயற்சி சிங்கிள். சிலம்பு டிஃபென்ஸ் ஆறுமே வேரிச்சு சொல்லலாம். டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க ஆனந்த் ஒரு சிங்கிளுக்கு அப்புறம். இதுவரையும் இந்த ஓவரில் பெருசாக எதுவும் கொடுக்காம அவங்க டீம் காண்டி ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்து இதுவரையும் ஸ்கோர் எதுவும் கொடுக்காம நல்லா போட்டு போன பால் ஓவர். யாக்கிங் லென்த் குயிக்காக போட்டு ஒரு டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க ஆனந்த். கடைசி ஒரு பந்த ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 2 1 விக்கெட்டு. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட ஆனந்த் வந்து 2 ரன்ல வச்சு 1 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க அவங்க டீம் காண்டி. ஒரு படம் ஹரி ஆரன்சிலேருந்து ஃபர்ஸ்ட் ஒன் யாக்கிங் லென்த் பவுலர் கேப் இருக்கு. குட் ஸ்டாப் டாட் பால். செகண்ட் ஒன் அதே லைன் லாங் ஆஃப்ல போயிருக்கு. குட் ஷாட் ஆனந்த் சிங்கிள். சிலம்பு தேர்ட் ஒன் லெக் சைடில் போயிருக்கு. விக்கெட்டுக்கான வாய்ப்பும் பார்ப்போம். கேப்பில் போய் சொல்லலாம் பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு 4 குட் ஷாட் எடுத்து அடிச்சு சொல்லலாம். 4க்கான வாய்ப்பும் பார்த்தா அங்கே ஒரு 4 பேக் டு பேக் தொடர்ச்சியா 2 நாளை கொண்டு வந்திருக்காங்க சிலம்பு. ஃபுல் டாஸ் பால் அதே சில பேருக்கு குட் கேட்ச். தொடர்ச்சியா 2 நாள் அடிக்க விட்டால அடுத்த பேட்ஸ்மேன் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க ஹரி சிலம்போட விக்கெட்ட. நியூ பேட்ஸ்மேன் ஆப் சில பேருக்கு சிங்கிள். 2 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 12 2 விக்கெட்டு. தேர்ட் ஓவர் போட ஆனந்த் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு 2 ரன் கொடுத்து 1 விக்கெட் எடுத்து கொடுத்த பவுலர் அரௌண்ட் சிங்கிள் ஃபர்ஸ்ட் ஒன். டாப் பேஜ் ஆயிருக்கு. ஒரு விக்கெட் சான்ஸ் விரட்டி போயிருக்காங்க கீப்பரு. குட் ஷாட் ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் சைக்கிள் லெஃப்டி குட் ஷாட் சரியான ஹைட்ல போயிருக்கு. லெக் சைடில் 6க்கான வாய்ப்பை பார்ப்போம். 6 வெயிட் பண்ணி கரெக்டாக லெக் சைடில் ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் சைக்கிள் தீனா அதே முயற்சி குயிக்காக போட்டுக்கலாம் சொல்லலாம். ஒரு 6க்கு அப்புறம் நல்ல டெலிவரி ஆனந்த் கையிலேருந்து. அதே முயற்சி டாட் பால் ஒரு 6க்கு அப்புறம் தொடர்ச்சியாக 2 பால் டாட் பண்ணி போட்டிருக்காங்க ஆனந்த். ஸ்லோயர் பேட்டில் சரியா படல. லெக் சைடில் போயிருக்கு. ஒரு சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள் போன பால் வைடு ஸ்ட்ரைக்கில் ரமேஷ். லாஸ்ட் ஒன் டாட் பால். 3 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 21 3 விக்கெட்டு. லாஸ்ட் ஓவர் ஸ்ட்ரைக்கில் தீனா ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்து அடிச்சுக்கா சொல்லலாம். லெக் சைடில் போயிருக்கு 6. இந்த ஓவரில் முதல் வந்து ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காங்க தீனா. செகண்ட் ஒன் அதே முயற்சி டாட் பால். தேர்ட் ஒன் டாப் பேஜாக இருக்கும். விக்கெட் சான்ஸ் குட் கேட்ச் பாண்டி ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க பாரதி. போன பால் வைடு செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் டாப் பேஜாக இருக்கும். ஒரு விக்கெட் சான்ஸ் குட் கேட்ச் பவுலரே வெரைட்டி வந்து பிடிச்சிருக்காங்க சொல்லலாம். இந்த ஓவரில் மட்டும் 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க பாரதி. போன பால் வைடு நேருக்கு நேரு பேருக்கு. ஒரு 6க்கான வாய்ப்புன்னு பார்ப்போம் இல்லை விக்கெட்டுக்கான வாய்ப்புன்னு பார்ப்போம். லைன்லேருந்து அருமையாக கேட்ச் பிடிச்சிருக்காங்க ஹரி விக்கெட். இந்த ஓவரில் மட்டும் 3 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. வின் பை நத்தம் அரசி. இந்த மேட்சை வந்து வின் பண்ணக்காரன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாண்டியும் அதே மாதிரி ஆனந்தையும் சொல்லணும். ஏன்னா 2 பேட்ஸ்மேனும் விக்கெட்டு ஸ்டாண்ட் பண்ணி அவங்க டீம் காட்டி அதிகமாக ஸ்கோர் பதிவு பண்ண பேட்ஸ்மேன் சொல்லலாம். அதே மாதிரி பவுலிங்கும் சரி ஆனந்த் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு 2 ரன் கொடுத்து 1 விக்கெட் எடுத்து கொடுத்த பவுலர்.